தெளிவா இது பெட்ரோல் டீசல் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கோம். பெட்ரோல் டீசலோடைய வரி அதிகரிப்பு 2-3 வகையில் மக்களுக்கு பெரிய பாதிப்பு, பொருளாதாரத்துக்கு பாதிப்பு, அரசியல் விட்டுருங்க, பொருளாதாரத்துக்கு பாதிப்பு. ஏனென்றால் நான் கொஞ்சம் ஆழ்ந்த ஒரு விளக்கம் சொல்றேன். ஆரம்பத்து போது சொல்றேன், வரி தீட்டுறது எவ்வளவு முக்கியமோ, உற்பத்தியில் அந்த 10% மாநிலமும் 3% மத்தியம் கொடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ, யாரிடம் இருந்து எடுக்கிறோம் என்றது அவ்வளவுக்கு முக்கியம். அதனால் வளர்ந்த பொருளாதார நாடுகள் OECD-யில் தெளிவாக சொல்வார்கள், நேர்முக வரி, நேரடி வரியில் 60% எடுக்கணும், மறைமுக வரியில் 40% தான் எடுக்கணும். ஏன்னா நேரடி வரியில் யாரிடம் எவ்வளவு எடுக்கிறேன்னு எனக்கு தெரியும். அப்ப யாரு நபர்னு தெரிஞ்ச உடனே உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய சொத்து என்ன, உங்களுடைய தகுதி என்ன, உங்களுடைய கட்டக்கூடிய சக்தி என்ன என்று தெரிந்ததனால் அதை ப்ரோக்ரெசிவா எடுப்போம். ரொம்ப கம்மி. இப்ப இந்த நாட்டில் இருக்கிற சட்டம் 2 லட்சத்துக்கு அடியில இருந்தா உங்களுக்கு ஃபைலிங்கே வேணாம், 5 லட்சத்துக்கு அடியில இருந்தா ஃபைலிங் போட்டு கட்ட வேணாம், 7 லட்சத்துக்கு போனா கட்ட ஆரம்பிக்கணும், 20 லட்சத்துக்கு மேல ஒரு ரேட்டு, 30 லட்சத்துக்கு மேல ஒரு ரேட்டு. இது ப்ரோக்ரெசிவ் டாக்ஸேஷன். இது நியாயமான ப்ரோக்ரெசிவ்னா ஃபேர் டாக்ஸேஷன். ஆனா பாயிண்ட் ஆஃப் சேல் டாக்ஸ், ஜிஎஸ்டி, விஏடி, எக்ஸைஸ், இதெல்லாம் எங்கெல்லாம் ஒரு பொருள் விற்கப்படுதோ அங்கெல்லாம் வரி வாங்குறோம். அப்ப அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் சேல் டாக்ஸுக்கு பேரு இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுக வரி. மறைமுக வரியில 2 பாதிப்பு. ஒன்னு, யாரிடம் வாங்குறோம் என்று சொல்ல முடியாது. யாரெல்லாம் போய் எவ்வளவு பெட்ரோல் வாங்குறாங்க நான் கணக்கா வச்சிருக்கோம் அரசாங்கத்தில் கிடையாது. இரண்டாவது, இந்த மறைமுக வரி உறுதியாக அநியாய வரி. ஏனென்றால் பணக்காரங்கள் அவங்களுடைய வருமானத்திலேயோ சொத்துலேயோ குறுகிய சதவிகிதம் தான் வரி தீட்டக்கூடிய பொருள்களில் சேவைகளில் செலவு பண்ணுவார்கள். பணக்காரர், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன், நான் ஷேர் வாங்குவேன், நான் முதலீடு செய்வேன், நான் ஒரு வெஞ்சர் கேபிட்டல் போடுவேன், நான் இண்டஸ்ட்ரி ஆரம்பிப்பேன், இதுக்கெல்லாம் வரி கிடையாது. ஆனா சாமானிய மக்கள் அவங்களுக்கு வர்ற கிட்டத்தட்ட முழு வருமானத்தை பெட்ரோலில், டீசலில், உணவில், துணியில் செலவு பண்ணுவார்கள். அப்ப அதே ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்னை விட நான் 10 கோடி சம்பாதிச்சேன்னா நான் 1 லட்சம் ரூபாய் பெட்ரோல் போடுவேன். ஆனா 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு பெட்ரோல் போட தேவை இருக்கலாம், பணிக்கு போயிட்டு வரதுக்கு, இல்ல 50,000க்கு. அப்ப அவங்களுடைய வருமானத்தில் 10% பெட்ரோல் போடுறாங்க, அவங்களுக்கு 40% டாக்ஸ்னா மொத்தம் 4% போகுது வருமானத்தில். எனக்கு 1% தான் நான் பெட்ரோல் போடுறேன், அதுல 4% டாக்ஸ்னா 0.04% போகுது. அதனால் இந்த மறைமுக வரியை குறைத்திருக்கணும்னு எல்லா பொருளாதார புக்லயும் OECD கண்ட்ரிலையும் கைட்லைன் கொடுப்பாங்க. 60% டைரக்ட் டாக்ஸ், 40% இன்டைரக்ட் டாக்ஸ். ஆனா நம்ம நாட்டில் மன்மோகன் சிங் அரசாங்கம் முடியும் போது 52% தான் டைரக்ட் டாக்ஸ்ல எடுத்துட்டு இருந்தோம். இன்கம் டாக்ஸ்லயும் கார்பரேட் டாக்ஸ்லயும் 48% மறைமுகமா எடுத்துட்டு இருந்தோம். ஏனென்றால் மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் கச்சா எண்ணெய் பேரல் $130 இருந்த போது கூட டெல்லியிலும் அவர் வரியை ஏத்தாமல் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரத் பெட்ரோலியம் அவங்களுடைய லாபத்தை குறைத்து அவங்களை நஷ்டத்தில் நடத்தினார். அதே போல் தலைவர் கலைஞர் 2 முறை விஏடியை குறைத்தார். ஏன்னா சாமானிய மக்கள்கிட்ட இந்த டாக்ஸ் எடுக்கக்கூடாது. அதனால் இந்த பெட்ரோல் கச்சா எண்ணெய் 130 இருந்து 100, 80, 50, 30 இறங்கி இப்ப திருப்பி 55 வந்த பிறகும் $55 ஒரு கச்சா எண்ணெய் பேரல் இருக்கிற அன்னைக்கு இன்னைக்கு பெட்ரோல் விலை வந்து $130 இருந்ததோட அதிகமா இருக்கிறது. ஏனென்றால் மன்மோகன் சிங் காலத்தில் ஒரு லிட்டருக்கு 12 ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு இருந்துச்சுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தீட்டிட்டு இருந்துச்சுன்னா, இன்னைக்கு மோடி அரசாங்கம் 33 ரூபாய், 3 மடங்கு. மன்மோகன் சிங் அரசாங்கம் 4 ரூபாய் டீசலில் வரி எடுத்துட்டு இருந்தால் இன்னைக்கு 32 ரூபாய் மோடி அரசாங்கம், 8 மடங்கு. அப்போ இது 2வது ஒரு தவறு, ஒரு தீய சக்தி மக்கள் மேல் கொடூரமான செயல் செய்யறது. 3வது, மாநிலங்கள் இதுக்கு மேல் டாக்ஸ் போடுவாங்க. தலைவர் கலைஞர் 2 தடவை இறக்கினார். 17ஆம் நிதியாண்டில் தமிழ்நாடு அரசாங்கம் அதிகரிச்சது விஏடியை, ஒரு லிட்டருக்கு 3 ரூபாய் 3.5 ரூபாய் அதிகரிச்சது. சட்டம் முன்மொழியும் போது நான் எதிர்த்தேன், நான் எந்திரிச்சு கட்சி சார்பாக எதிர்த்தேன். இது தவறான செயல். ஏற்கனவே டெல்லி அரசாங்கம் இவ்வளவு அதிகரிச்சிருச்சு, நீங்க இந்த தப்பு பண்ணாதீங்க. இன்னைக்கு ஆயில் வந்து 35, 40, 45 இருக்கு, நாளைக்கு 80 ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பெட்ரோல் $100 ரூபாய் ஆயிரம் லிட்டரு. இது பண்ணாதீங்கன்னு சொன்னேன், அதை மீறி பண்ணினாங்க. அப்ப
நாங்க குறைச்சோம், இங்க அதிகரிச்சாங்க. சரி, ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி சட்டமன்றம் கூடுச்சு. திருப்பி 19 வேற வழி இல்லாம ஆயில்லாம் ரொம்ப ஹை ஆயிட்டதுனால எல்லாம் பிரஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அங்க இருக்கிற செக்ரட்டரி செயலர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் நிதி மேலாண்மை ரொம்ப முக்கியம், நாங்கெல்லாம் பொறுப்புள்ள நபர்கள், அதனால் நாங்க வரியை குறைக்க முடியாது, மாநிலங்கள்லாம் குறைக்கட்டும். அப்ப நான் கேட்டேன், ஏங்க உங்க வேலையை நீங்க செய்யுங்க, செய்யாதீங்க, நாங்க ஈக்குவல் பார்ட்னர். இந்த ஜனநாயக நாட்டில் நீங்க ஒன்னும் மேல் அடுக்கு, நான் ஒன்னும் கீழ் அடுக்கு கிடையாது, சுயமரியாதை உள்ளவங்க நாங்க. எங்க மாநிலத்துக்கு நாங்க பாத்துக்குவோம், நீங்க யாருங்க எங்க சொல்றதுக்குன்னு கேட்ட எங்க அமைச்சர் ஒருத்தர் கூட வாயை திறந்து அது சொல்றதுக்கு வக்கில்ல. எதிர்கட்சி சொல்றோம். சரி, அவங்கள ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு போனோம். சட்டமன்றத்துக்கு போகும்போது அமைச்சர் சொல்றாரு, நாங்க ₹1 குறைக்க போறோம். எங்க அதிகரிக்கும் போது 3 ரூபா அதிகரிச்சீங்க, நான் சொன்ன அதிகரிக்காதீங்க, ஏன்னா கச்சா எண்ணெய் சைக்கிள் இஸ் காட் டு டர்ன், அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும், ஏன்னா 2ல 1 நீங்க பண்ணும். நீங்க குறைக்காம இருந்தீங்கன்னா விலைவாசியும் பொருளாதார பாதிப்பும் அதிகமாகும். நீங்க குறைச்சீங்கன்னா நீங்க போட்ட பட்ஜெட்ல வருவாய் பற்றாக்குறை அதிகமாயிரும். அதனால இந்த மாதிரி திட்டமே போடாதீங்க அப்படின்னு சொன்னேன். சரி, 3 ரூபா அதிகரிச்சாங்க, ₹1 குறைச்சாங்க. இதெல்லாம் மீறி ஒன்னு சொல்றேன், பெட்ரோல் டீசல் விலையை நீங்க வரியினால் அதிகரிச்சீர்கள் என்றால் உங்களை மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே முடியாது. ஏன்னா சாமானிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் செலவு பண்றது வாடகைக்கு பிறகு அடுத்தது போக்குவரத்துக்காக. அதுல போய் நீங்க இவ்வளவு வரியை அதிகரிச்சீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை முதல் பாதிக்கும். 2வது, அதனால அவங்களுடைய ஆக்டிவிட்டியை குறைத்து விடுவார்கள். 3வது, பெட்ரோல் டீசல் மிகப்பெரிய இன்புட் காஸ்ட். விவசாயியா டிராக்டருக்கு டீசல் போடணும், மீனவரா போட்டுக்கு டீசல் போடணும், ஏதாவது பொருள் ஒரு இடத்துல இருந்து நகர்த்துறீங்களா இன்னொரு இடத்துக்கு ட்ரக்ல டீசல் போடணும். எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் இன்புட் காஸ்ட். அப்ப இன்புட் காஸ்ட் அதிகரிக்கும் போது இன்ஃபிளேஷன் உருவாகும், பணத்தின் மதிப்பு குறையும், விலைவாசிகள் அதிகம், அதுவும் அத்தியாவசிய பொருள்களுடைய விலைவாசி அதிகரிக்கும், மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால பொருளாதாரத்தை நீங்க தக்க வைக்கணும்னா நீங்க இந்த மாதிரி இன்புட் காஸ்ட்ல எல்லாம் டாக்ஸ் அதிகரிக்கவே கூடாது. இதை குறைத்தால் பொருளாதாரம் வளரும். இது உலகம் தெரிந்த உண்மை. இதுக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப நான் தேர்தல் நேரத்தில் பல சங்கங்கள், வணிகர் சங்கம், வர்த்தகர் சங்கம் எல்லாம் எங்களை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, சிஸ்டம் ஷாக் வர ஆரம்பிச்சிருச்சு சார், ஊரடங்கு நடந்த போது இல்லாத பிரச்சனை இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு, திடீர்னு சப்ளை சைட்ல எங்களுக்கு பொருள் கிடைக்க மாட்டேங்குது. இது உலக அளவில் பிரச்சனை. ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி பெரிய ட்ரக்கு எஸ்யூவிய ப்ரொடக்ஷனை நிறுத்திட்டாங்க, ஏன்னா சிப்பு கிடைக்கல. ஒரு போர்டு சிப்பு கிடைக்காதுக்காக வண்டி ப்ரொடக்ஷனே நிறுத்தி வச்சிருக்காங்க. அவ்வளவு பெரிய சிஸ்டம் சைட் சப்ளை ஷாக் வந்துட்டு இருக்கு உலகத்தில். இங்க சொல்றாங்க ஒரு கண்டெய்னர் கூட கிடைக்க மாட்டேங்குது, சீனா எல்லா கண்டெய்னரையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அதனால எங்க பொருளை குஜராத்ல இருந்தோ மகாராஷ்டிரல இருந்தோ கொண்டாந்து இங்க விற்கிறதுக்கு எங்களுக்கு கண்டெய்னர் கிடைக்க மாட்டேங்குது, சப்ளை சைட் ஷாக். இந்த மாதிரி நிறைய வரப்போகுது. கொரோனா ஊரடங்குடைய முழு பாதிப்பை நம்ம இன்னும் காணவில்லை. இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் ஷாக் வரப்போகுது. அப்ப ஏற்கனவே டிமாண்ட்ல பிரச்சனை இருக்கும் போது, மக்கள் கையில பணம் இல்லாத போது, ஜனநாயகத்துக்கு பிறகு முதல் முறை டிமாண்ட் ப்ராப்ளம் நாட்டில் இந்த அளவுக்கு இருக்கும் போது, இப்ப புதுசா சப்ளை சைட் ஷாக்கும் கொண்டாந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை உருவாக்க போகுது. நான் என் தொகுதியில இருக்கிற ஏழை எளிய மாணவிகளுக்கு இந்த 2 வருஷம் அரசாங்கம் கொடுக்காத லேப்டாப்பை திருத்தும்படி கல்லூரியில யாரெல்லாம் சிறப்பா படிக்கிறாங்கன்னு கேட்டு லேப்டாப் வாங்கி கொடுத்துருக்கேன். ஒரு காலத்துல இந்த லேப்டாப் 22,000 ரூபாய் 24,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப 45,000 ரூபாய்க்கு அடியில் கிடைக்க மாட்டேங்குது இந்த லேப்டாப். ஏன்னா ஷிப்மெண்ட் ரெடி இல்ல, சைனால இருந்தா எல்லாம் மேனுபேக்சரிங் பண்ணி வருது. அப்போ தினம் எங்க வாழ்க்கையில் தெரியுது. நான் சொல்றேன் லேப்டாப் நீங்க யோசிச்சு பாருங்க, காய்கறில இருந்து மீன்ல இருந்து வேற அத்தியாவசிய பொருட்கள், சமையல் பண்றதுக்கு எண்ணெயில இருந்து. அப்போ இவ்வளோ சிஸ்டம் ஷாக் இருக்கிற சூழ்நிலையில், இவ்வளோ டிமாண்ட் சரிஞ்சிருக்கிற நிலையில் இந்த பெட்ரோல் டீசல் வரியை இவ்வளோ அதிகரிக்கிறது இருக்கிறதுலயே தவறு. இதற்கும் மேல் ஒரு துரோகம் சொல்றேன். ஒரே ஒரு கணக்கு, இந்த அரசாங்கம் என்னைக்காவது ஒரு தடவை இதை பத்தி பேசிச்சா, இல்ல நாளைக்கு நிதி அமைச்சர் பேசுறாரான்னு கேளுங்க. 2017 பாஜக அரசாங்கம் டெல்லியில், அதிமுக அரசாங்கம் சென்னையில். 2021 பாஜக அரசாங்கம் டெல்லியில், அதிமுக அரசாங்கம் சென்னையில். இதே நபர்கள் இருக்கும் சூழ்நிலையில் 2017க்கும் 21க்கும் மாற்றம் சொல்கிறேன். 2017
ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு வரி 21 ரூபா 48 பைசா மத்திய வரி. ஆனால் அந்த 21 ரூபா 48 பைசாவில் 9 ரூபா 48 பைசா கலால் எக்ஸைஸ் ஆக தீட்டப்பட்டு மாநிலங்களும் மத்தியும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய கணக்கில் சேர்க்கப்பட்டது. 12 ரூபா மத்திய அரசாங்கம் தனியா எடுத்துட்டு செஸ் சர்சார்ஜ். அப்ப 21 ரூபால 12 ரூபா அவங்க எடுத்துட்டு 9 ரூபா பிரிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கு 21 ரூபா 48 பைசா வரியை மிகவும் அதிகரிச்சு 32 ரூபா 90 பைசா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு மத்திய அரசாங்கம் வரி தீட்டுது. எந்த அளவுக்கு அது கொடுமையோ அந்த 32 ரூபா 90 பைசால வெறும் 1 ரூபா 40 பைசா தான் எக்ஸைஸ் ஆக போட்டு மாநிலங்களுக்கு பகிரக்கூடிய கணக்கில் சேர்க்கிறார்கள். 31 ரூபா 50 பைசா செஸ் சர்சார்ஜா அவங்க மாத்திரம் எடுத்துக்கிட்டு யாருக்கும் ஒரு பைசா கொடுக்காமல் மத்திய அரசாங்கம் எடுக்குது. இதே டீசல் 2017 வரி 17 ரூபா, இன்னைக்கு 32 ரூபா. 2017 17 ரூபால 11 ரூபாயே எக்ஸைஸா போட்டு பிரிச்சு கொடுத்தாங்க, பாதி இல்ல 42%. வெறும் 6 ரூபா அவங்களா எடுத்தாங்க. இன்னைக்கு 1.8 ரூபா தான், கிட்டத்தட்ட ஒரு 2-3% தான் எக்ஸைஸ் ஆக போட்டு பகிர்ந்து கொடுக்கிறார்கள். 30 ரூபா 32 ரூபால 30 ரூபாயை முழுமையாக முழுங்கிக் கொள்கிறார்கள் மத்திய அரசாங்கம். இந்த நிதி அமைச்சர் ஏதாவது ஒரு நாள் எந்திரிச்சு ஏன் எங்க உரிமையை திருடினான்னு கேட்டாரா? என்ன பண்றாரு? இவரெல்லாம் தூங்கிட்டு இருக்காரா? ஏங்க ஏற்கனவே நம்ம 1 ரூபா கொடுத்தா 40 பைசா தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா 1 ரூபா கொடுத்தா 20 பைசா 25 பைசா வரும். நம்ம பணத்தை திருடிட்டு நம்ம உரிமையை திருடிட்டு நம்ம மேல ஹிந்தியும் வேற ஆதிக்க சக்தியும் திணிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவங்க தூங்கிட்டு இருக்காங்களா இல்ல முதுகெலும்பு இழந்துட்டாங்களா? எப்படிங்க அதை ஏத்துக்க முடியும்? இது என்னோட ரிப்போர்ட்ல, இது பிஆர்எஸ் லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச், டெல்லியில் பொதுவாக இயங்குற எல்லா எம்எல்ஏ எம்எல்சி போய் ட்ரைனிங் எடுக்கிற இன்ஸ்டிடியூட்ல சொல்றாங்க இது. அப்ப இந்த முதுகெலும்பு இல்லாத சுயமரியாதை இல்லாத நபர்கள் தான் இதை வாய் திறக்காமல் உற்றிருப்பார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது வரைக்கும் ஒரு நாட்டுக்கு துரோகம் செஞ்சதுன்னா இந்த பெட்ரோல் டீசல்ல வரிதான். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் இன்னும் இயங்கிக் கொண்டு இருக்குது என்றதுக்கு மூல காரணம் மத்திய அரசாங்கத்தில் மொத்த வருமானத்தில் 33% பெட்ரோல் டீசலில் மட்டும் வருது. இப்ப நான் ஒரே ஒரு அச்சுறுத்தலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு கச்சா எண்ணெய் $55 இருக்கு. நான் வால் ஸ்ட்ரீட்ல ட்ரேடரா இருந்தவன். எத்தனையோ வகையில ஷாக் வரும். $130 இருக்கும்போது என்ன சார்ட் அக்கௌண்டன்ட் கமிட்டி கூப்பிட்டு என்னைக்கு குறைய போகுதுன்னாங்க. நான் சொன்ன பாருங்க, சைக்கிள் டாப் ஆயிருச்சு, கொஞ்ச நாள் குறையும். $80 இருக்கும்போது மாமல்லபுரத்துல கூட்டத்துக்கு கூப்பிட்டு கேட்டாங்க எப்ப திருப்பி போகுது. நான் திருப்பி எல்லாம் போகாது, 30 வரைக்கும் இறங்கும். கரெக்ட், இறங்குச்சு. ஆனா சைக்கிள் இப்ப திரும்பிருச்சு. இன்னைக்கு 55 இருக்கு. நாளைக்கு மிடில் ஈஸ்ட்ல ஏதோ ஒரு போரோ, இல்ல வெனிசுவேலால ஏதோ ஒரு கான்ஃபிளேஷனோ, இல்ல ஈரான்ல ஏதோ ஒரு நியூக்ளியர் ஆர்ம் டெவலப்மெண்ட் சொன்ன ஏதோ ஒரு காரணத்துக்கு ஒரு சப்ளை சைட் ஷாக் வந்துச்சுன்னா கச்சா எண்ணெய் விலை 55 இருந்து திடீர்னு 80-85க்கு போய் ஒரு மாசம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க இந்த அரசாங்கம்? இவ்வளவு வரி தீட்டு இருக்கும்போது கச்சா எண்ணெய் விலை 50%-ஓ 75%-ஓ அதிகரிச்சார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2001-2 $9 இருந்த கச்சா எண்ணெய் ஹைட் ஆஃப் த சைக்கிளில் 2007, 8, 9, 10 அதிகரிச்சு மன்மோகன் சிங் அரசாங்கம் கைவிடும் போது $130-120 இருந்துச்சு கச்சா எண்ணெய். அதனால 10ல-இருந்து 120 வரைக்கும் போனது திருப்பி சரிஞ்சு 30க்கு வந்துட்டு திருப்பி ஏற ஆரம்பிச்சிருச்சு. இப்ப $55. இதெல்லாம் ஏன் சைக்கிள்னா யோசிக்கணும். ஏன்னா விலையை பொறுத்து முதலீடு செய்வாங்க, எங்கெல்லாம் ட்ரில் பண்ணணும், அதுக்கு சப்ஸ்டிடியூட் எடுக்கலாமா, ஷேல் கேஸ் எடுக்கலாமா, இதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸ் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் விலையை பார்க்கறதுக்கு. But you know the cycle is only going this way. The cycle doesn't change one day. So if we are at 55 and there is a system shock, the price of oil will go to $80-85 a barrel and may stay there for 1 month or 2 months or 3 months. என்ன ஆகும் பம்புல விலை? என்ன பண்ணும் இந்த அரசாங்கம்? $130 பெட்ரோல் வாங்கிட்டு மக்கள் சும்மா இருப்பாங்களா? இல்ல $110 டீசல் வாங்கிட்டு மக்கள் சந்தோஷமா இருப்பாங்களா? இதுதான் வெற்றி நடையா?
முழுமையாக மேலாண்மைன்ற வார்த்தை, நிதி மேலாண்மைன்ற வார்த்தை தெரியாத நபர்கள் டெல்லியிலையும் சென்னையிலும் உட்காந்துருக்காங்க. ஏதோ இங்க ராம் மந்திர், புல்வாமா எல்லை, ஏதோ ஒரு திசை திருப்புற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கிக்கிட்டு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க இது வெற்றி நடை. ஏதாவது ஒரு கணக்கு நான் சொல்லியிருந்தது தப்பா இருந்தா சொல்லுங்க, நான் ராஜினாமா செஞ்சிடறேன்.